அமைதியா வா. ஏய், என்னாச்சு மகா? நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, அந்த கருப்பாடு இவதான். இவதான நீ எப்படி ஷோரா சொல்ற? எனக்கு 2-3 விஷயத்துல டவுட் இருந்துச்சுங்க. முதல்ல அந்த கெமிக்கல் பாட்டில், அது எப்படி வந்துச்சு, ஏன் எதுக்கு வந்துச்சுன்னு உன் வாயால நீயே இப்போ உண்மையை சொல்ற. ஏய் சொல்றேன்ல. அஸ்வின் சார் தான் கொடுத்தாரு. அடி பாவி. அந்த அஸ்வினா, அப்ப அவன் இங்க வரும்போதெல்லாம் யாருன்னே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தியா? இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இவ தான் அவனுக்கு உளவு சொல்லிருக்கா. இவ மேல சந்தேகம் வந்து நான் இவளை கண்காணிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிய வந்தது. முக்கியமா இங்க இவ மட்டும்தான் புதுசா வேலைக்கு சேர்ந்தவ. அதனாலதான் இவ மேல எனக்கு சந்தேகம் ஸ்ட்ராங் ஆச்சு. இப்ப எப்படி மகா கண்டுபிடிச்ச? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மிஷின் சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்தார்ல, அவரு நான் ஏற்பாடு பண்ண ஆளு. அஸ்வின் கொடுக்க சொன்னான்னு சொல்லி ஒரு மருந்து கொடுத்து டீல கலந்து எல்லாருக்கும் குடுன்னு சொன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம அத வாங்கி கலக்க போயிட்டா. அப்பதான் நான் இவளை பிடிச்சேன். அக்கா, இவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுக்கா, அடிச்சு நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏன் மகா தடுக்கிற? கொஞ்சம் விட்டிருந்தா நம்ம எல்லாரையும் கூண்டோட அனுப்பியிருப்பா. இல்லங்க, இவளை நாம கூண்டுல ஏத்தணும். இவளை வச்சு அந்த அஸ்வினை உள்ள தள்ளணும்.